ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா என்னோடய நியூ இயர் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன, அது புது வருஷங்கிறனால சரி புதுசாக நம்ம சாரீஸ் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு அதுக்கு மேட்சாக இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் இருக்குது, பேங்கிள்ஸ் எல்லாமே நானே பண்ணிக்கிட்டேன். சில்க் த்ரெட்டில் நான் சில்க் த்ரெட் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுனால மேக்ஸிமம் நானே எல்லா சாரீஸ் சுடிதார்ஸ் குர்த்திஸ் எல்லாத்துக்கும் நானே பண்ணிக்குவேன். சாரீஸ் எல்லாம் இது மாதிரி தான் வேர் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் எடுக்கணும், அதாவது கான்ட்ராஸ்ட்னால் இந்த பேஸில் தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். நல்லா ப்யூர் காட்டனாக தான் இருந்தது ப்ளவுஸும் சரி, சாரீஸ் வந்து காதி காட்டனில் எடுத்திருந்தேன். இது வந்து நான் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணுவேன் எப்போவுமே. சாரீஸாக இருக்கட்டும் சுடிதார் இருக்கட்டும், நான் மோஸ்ட்லி கடைக்கு போனதே கிடையாதுங்க. எல்லாமே வந்து ஆன்லைன் தான். இந்த மாதிரி ஒரு கிளிப்பு குத்தலான்னு சொல்லிட்டு அந்த கிளிப் எடுத்தால் அந்த கிளிப்பு சரி வரல. அதுக்காக நான் கேட்ச் கிளிப்பை எப்பவும் போல் குத்துறேன், அதை எடுத்து குத்திட்டேன். இந்த மாதிரி கேட்ச் சிம்பிளாக தான் நான் பண்ணுவேன் தவிர ஹெவியாக ஒன்றும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னோடய மேக்கப்பும் சரி சிம்பிள் மேக்கப்பாக தான் இருக்கும். ஒன்லி 2 ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் தவிர மற்ற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களாம் இந்த மாதிரி நியூ இயருக்கு வேர் பண்ணியிருந்தீங்க ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இந்த சாரீஸ் ஏதோ இல்லை பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்லி ஃபேர் அண்ட் லவ்லியும் பாண்ட்ஸ் பவுடர் மட்டும் தான் போடுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். எங்கே போனாலும் சரி, இப்போ ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி சேம் ஐட்டம்ஸ் மட்டும் தான். மற்ற எல்லா மேக்கப் ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். வந்து வேறு ஒன்றும் இல்லை, இது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஜுவல்லரி செட்டெல்லாம் போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு இந்த லுக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஆல்ரெடி இதேமாதிரி போட்டுட்ருக்கேன் போட் நெக்கில். ஆனால் பேக் சைடு ஒரு டிசைன் வச்சு இல்லை இந்த மாதிரி காதி காட்டனில் நான் இப்போ தான் வேர் பண்ணுறேன். நல்லாவே இருந்துச்சு இந்த சாரீஸ். எனக்கு கொஞ்சம் ரொம்ப கூலாக, என்ன சொல்கிறது, ஒரு கசகசன்னு இல்லாமல் குத்தாமல் சூப்பராகவே சட்டில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதேமாதிரி இந்த நெக்லஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் மற்றவங்கெல்லாம் இப்போ வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, அது சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அதேமாதிரி இயரிங்ஸ் எல்லாமே நானே போட்டுட்டு கிளம்பிட்டேன். இதுதான் என்னுடைய சிம்பிளான கெட் ரெடி வித் மீ வித் மை ஆஃபீஸ் டேஸில், ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்களாம் என்ன பண்ணீங்க, என்ன வந்து புத்தாண்டு எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, டேக் கேர், பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். வந்து வால்பாறை வீடியோஸ் நான் ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே நான் அனுப்புகிறேன். வால்பாறை பற்றி வேறு என்னென்ன தெரிஞ்சுக்கணும், வேறு எந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் வந்து நான் அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, டேக் கேர், பை பாய்.